அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாங்க. சரி அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இன்டர்நெட்டில் எதுவும் கிடையாது, நிம்மதியாக படுத்து. காலை மணி 8. இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இங்கே இருக்கிற ஹோம் ஸ்டேஸ் எல்லாத்துலேயுமே பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. இது துஷான் பேவே போகுதுங்க, கிட்டத்தட்ட நாளைக்கு தான் போய் சேருவோம். இங்கேருந்து எவ்வளோ 900 கிலோமீட்ரு. அது கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் கஷ்டம். ரொம்ப நமக்கு ஓகே, பட் லோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மனசுக்கு உட்காந்துருக்கோம். இவர் நாளைக்கு போகிறாமா கொரியன் டூரிஸ்ட். ஹலோ பிரதா. ஹலோ. ஸோ மணி 10:30ங்க. 1 மணி நேரமாக கிராமத்தை சுற்றி சுற்றி ஃபில் பண்ணிட்டாரு டோட்டலாகவே. ஹலோ. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், அது வந்து நார்மலாக செம்மறியாடு. இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் வெள்ளாடு மாதிரியே இருக்குது, ஆனால் கொம்பு மட்டும் பாருங்கள் எத்த சோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க இங்கே தான் நம்ம பார்க்கலாம். இதுதான் தாங்கும் -40 -50. இதில் செஞ்ச ஜெர்க்கின் இதில் தான் தாங்கும். ஜம்முன்னு உட்காந்துருக்குது. சவுண்டு கொடுக்குது அப்பப்பா, கொடுக்குது பாருங்க அப்பப்பா சவுண்டு. பாவில் பேர்ட்ஸ் வசிக்குதுங்க இங்கே நிறைய மவுண்டன்ஸில். முக்கியமாக இப்போ ஸ்னோ இல்லை, வின்டர்லலாம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். ஸோ அந்த பனி சிறுத்தை இங்கே நிறைய ஏதோ ஒரு வீடு இருக்குதுங்க. நல்லா பச்சை பசையல்னு இருக்குது, அங்கங்கே தண்ணிக்கெல்லாம் பாத்ரூமும் இருக்குது. ஸோ அதுக்காக நிறுத்தியிருக்காங்க. வேறு இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படிங்கிறதுல அட்டகாசமான பமிர் மலைத்தோட்டம். இது இந்த கீழே மாதிரி ஜம்கால வரிச்சு நம்ம ஆப்கானிஸ்தானை பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் அதே மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பக்கத்தில் தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது, வக்கான் காரிடோர். கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகேவாக இருக்குது. சரி நான் அப்படியே பொறுமையாக தொட்டு ரசித்து சாப்பிட்றேன். ஹைவே, நம்ம ஊர் ஹைவே சாப்பாட்டு கடை மாதிரி. ஸோ அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த கிராமத்து பசங்களாம் பாருங்கள் அப்படியே ஜாலியாக சைக்கிள் ராலி போயிட்டுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கோ அதை வச்சு மனித நாகரிகங்கள் உருவாகிருக்குங்க. மணி 4ங்க, இன்னும் 1 மணி நேரம். ஆக்சுவலாக மலையிலேருந்து நல்லா ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். போச்சு இடையில ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு இடத்துல இறக்குனாங்க. எவ்வளோ தான் 2-3 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு கடந்து 2. சரி அவ்வளோதான், இன்னும் போய் இறங்கிடலாம். 1 கிலோமீட்டரில் பஸாரில் இறங்கி பாப்பா என்ன பண்ணலான்னு. இங்கே சென்டர் வந்தாச்சு. இங்கே இருங்க 200 சோமானி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விக்கி ட்ராவலில் படித்தேன் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு. நைட் போகிறதுனா போகலாமா, ரொம்ப நாள் லேட்டானாலும் நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சுதுங்க. மெகா ஃபோன் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் வேறு வழி இல்லை. டீசல். ஓ இதுதான் நினைக்கிறேங்க ஹாஸ்டல் நானிக். இதுலேயும் என்ன போட்டிருக்கு 15. இதுதான் ஹாஸ்டல் நானிக்கு. வேறு ஏதாவது வித்தியாசமாக போட்டிருக்கு. வந்து ஜாலியாக மக்கள்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க. ஹலோ, ஐ எம் இந்தியா டூரிஸ்ட். நமஸ்தே, ஐ நீட் டாம்பெட் 1 night. தேங்க்யூ. சரிங்க, ஹாஸ்டல் வந்தாச்சு. நான் அப்படியே பொறுமையாக போய் எங்கள் லோக்கலில் சாப்பிட்டு